Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Solo Leveling Season 1 Episode 6. ஓபன் பண்ணா போன பாட்டுல ஒரு கூட்டம் நம்ம சங்கையும் யூஜின் ஹோவையும் உள்ள வச்சு அடைச்சிட்டு போயிட்டானுங்கல்ல. இவனுங்க நினைச்சிருந்தா அங்கேயே வச்சு அவனுங்களை போட்டு தள்ளி இருக்கலாம். அதாவது அவனுங்க அப்படி நினைக்கிறானுங்க. ஆனா ஏன் அதை பண்ணலன்னா இவனுங்க சண்டை போட்டு அந்த ஸ்பைடர் எந்திரிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அதை கொண்டுதான் ஆகணும். கொண்டுட்டா அந்த மனா கிறிஸ்டல்ஸ் இவனுக்கு கிடைக்காது. அதனாலதான் அப்படியே கோர்த்து விட்டு வந்துட்டானுங்க. அதுலயே நம்மால இ ரேங்க் கூட வந்திருக்கவன் டி ரேங்க். அப்படி ரேங்கை வச்சு பார்க்கும்போது ரெண்டு பேருமே வெட்டுங்க தான். பாஸ் கூட எல்லாம் சண்டை போட்டு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்படியே அந்த ஸ்பைடர் அவனுக்கு ரெண்டு பேர்த்தையும் சாப்பிட்ரும். அதுக்கப்புறம் வயிறு ஃபுல் ஆயிருச்சுன்னு நல்லா படுத்து தூங்கும். அந்த கேப்ல அந்த மனா கிறிஸ்டல்ஸ் எல்லாத்தையுமே ஆட்டைய போட்டுலான்னு முடிவு பண்ணிட்டானுங்க. இவனுங்க வந்த வழியிலேயே இனி ரிட்டர்ன் போக முடியாது. போனா அந்த ஸ்பைடர் எந்திரிச்சாலும் எந்திரிச்சிரும். இந்த டீமோட கேப்டன் ஹியோன் டோன்சுக்கு ஆல்ரெடி அங்க ஒரு ரூட்டை பார்த்து வச்சிட்டான். சோ அந்த வழியா போயிட்டு கிறிஸ்டல்ஸ் எடுக்கிறது அது இதுன்னு எல்லா வேலையும் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டான். இன்கேஸ் இவங்க பிளான் ஊத்திக்கிச்சுன்னா கூட அந்த பாஸ் அவனுங்களே கொன்னுட்டு அப்புறம் அந்த யூஜின் ஹோ போட்டிருக்கானே ட்ரெஸ் அதான் மேல ஒரு சூட்டு போட்டிருக்கானே அந்த கியர்ஸ் எல்லாம் பார்க்கும் போதே நல்லா தெரியுது 100 மில்லியனுக்கு ஒர்த்தான கியர்ஸ்ன்னு. சோ மனா கிறிஸ்டல்ஸ் கிடைக்கலன்னா அதை ஆட்டையா போட்டுருவானுங்க. இப்ப அவன் எந்த ஃபேமிலியை சேர்ந்தவன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும்ல. அப்பதான் ஃபியூனரல போய் அட்டன் பண்ண முடியும்னு காவாலி பருக அவனுக்கு பாட்டுக்கு பிளான் மேல பிளானா அடிக்கி தள்ளிட்டு போறானுங்க. மொத்தத்துல அவனுக்கு ரெண்டு பேத்தையும் சாவடிக்கிற பிளானோட தான் உள்ளே கூப்பிட்டு வந்திருக்கானுங்க. இவனுங்க கிளம்பும் போது அந்த இடத்த சீல் பண்ணானுங்கல்ல. அப்பவே சத்தம் பயங்கரமா இருந்துச்சு. எப்படியும் அந்த ஸ்பைடர் எந்திரிச்சிருக்கும்னு அவனுக்கு அப்பவே தெரியும். ஆனா இவனுக்கு ஒன்னா சேர்ந்தா மட்டும்தான் அந்த ஸ்பைடரை அழிக்க முடியும்னு அவனுக்கு தெரியும். பட் அவ்வளோலாம் போக தேவையில்லை. எப்படியும் அவனுக்கு ரெண்டு பேரும் செத்துருவானுங்க. அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பாத்துக்கலான்னு கூலா உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பானுங்க. இவனுக்கு ஆக்சுவலா சரியான காவாலி பயிலுக இதே வேலையா தான் சுத்திட்டு இருக்கானுங்க. இங்க யூஜின் ஹோ வந்து ரொம்ப பீதி ஆயிருவான். ஏன்னா அது சி ரேங்க் பாஸ். அதை கொல்லணும்னா அட்லீஸ்ட் பி ரேங்க் ஆச்சு இருக்கணும். அதுவும் இல்லையா சி ரேங்க்ல டாப்பான ஆளா இருக்கணும். நம்ம ஆளாலாம் முடியாது. சோ நீ பொறுமையாயிரு, நம்ம வேற ஏதாச்சும் வழி இருந்தா அந்த வழியா தப்பிச்சு போயிடலாங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா ஹீரோக்கு நல்லாவே தெரியும் அவன் வீக்கா இருக்கான்னு. அதனால எப்படியாச்சும் லெவலப் பண்ணியே ஆகணும். இதுக்கு முன்னாடி நம்ம தலைவன் எது கூட எல்லாம் சண்டை போட்டிருக்கான், அந்த பாம்பு கூடயும் அதுக்கப்புறம் ஒரு பெரிய கோலம் கூடயும். அது கண்டிப்பா டி ரேங்க் இல்ல அதை விட கம்மியா இருக்கதான் வாய்ப்பு இருக்குது. ஆனா இதுக்கு முன்னாடி அவன் சண்டை போட்ட பாஸ் மாதிரி இல்ல. கொஞ்சம் டேஞ்சரான ஒண்ணுதான். எப்படியாச்சும் சண்டை போட்டு ஜெயிச்சே தீரணும்னு அவனுக்கே தோணுது. இப்ப தலைவனோட லெவல் பாத்தீங்கன்னா 18. சண்டை போட்டு மட்டும் ஜெயிச்சிட்டானா டெஃபினட்டா இன்னும் அப்கிரேட் தான் ஆவான். இந்த மாதிரி சான்ஸ் வந்து இதுக்கப்புறம் கிடைக்காது. அதனால ஒரு கை பாத்திரலான்னு அது கூட சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். அப்படியே அங்க கட் பண்ணி ஹண்டர்ஸ் கில்டோட லீடரான சேர்மன் கோவா காட்டுறாங்க. இன்னைக்கு ஃபுல்லா மனுஷன் மீட்டிங் அட்டன் பண்ணி செம டயர்டு. அதனால அவரோட சபார்டினேட் சின்சுல் அதான் டிரைவரா இருக்கானே அவன் தான். சரி வாங்க நம்ம வேணா ஒரு சின்ன சண்டை வச்சுக்குவோம், அது உங்களுக்கும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அதுவும் கரெக்ட் தானே. அங்க போய் மீட்டிங்ல அவரை தாளிச்சு எடுத்துட்டாங்க. அதனால இதுவும் கரெக்ட் தானே, சரி வா போவோம்னு கிளம்பிட்டாங்க. இங்க நம்மளு பாத்தீங்கன்னா அந்த ஸ்பைடர் கூட பயங்கரமா சண்டை போடுறான். அதோட அட்டாக் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. ஏதாச்சும் ஒரு அட்டாக்ல அவன் சிக்கினாலும் போதும் செத்துருவான். அதனாலேயே பையன் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் சண்டை போட்டுட்டு இருப்பான். ஆனா பாக்குற யூஜின் ஹோ அப்படியே மிரண்டு போய் பார்ப்பான். ஏன்னா அவன் பண்றது அவனோட மூவ் பண்ற வேகம் எல்லாத்தையும் பார்க்கும்போது ஈ ரேங்க் ஹண்டர் மாதிரியே தெரியல. அப்படின்னா நம்ம கிட்ட பொய் சொல்லிட்டானு ஷாக்கு. சில டைம் ஹண்டர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. எவ்வளவுதான் பவர்ஃபுல்லா இருந்தாலும் அவங்க ரேட்டிங்க ரொம்ப கம்மியா வச்சுக்கிட்டு டஞ்சன்ல பாக்குற எல்லாத்தையுமே கொண்டு சைக்கோ பார்த்த மாதிரி சுத்திட்டு இருப்பானுங்க. மேபி அவனா இருக்குமோ இவன் ஒரு சின்ன பீதி. தேவையில்லாம இங்க வந்துட்டனே தாடி ஈச்சி டேடின்னு அங்க புலம்பி தள்ளுவான். இங்க நம்ம பைய பாத்தீங்கன்னா எவ்வளவோ முக்கி பார்த்துட்டான். அதை எதுவும் கிண்ட முடியல. இப்படியே இவன் சண்டை போட்டுட்டே இருந்தானா பைய கம்ப்ளீட்டா டயர்ட் ஆயிருவான். அப்புறம் ஸ்லோ ஆயிருவான். அதனால எப்படியாச்சும் இதை சட்டு புட்டுன்னு போட்டு தள்ளியே ஆகணும். சோ அதோட வீக் ஸ்பாட் எதுன்னு தேடி பார்ப்பான். பாத்தீங்கன்னா அதோட மூஞ்சி. சரி ரைட், அங்க கத்தி இறங்கினா ஆள் காலின்ட்டு பாஞ்சு போனா அந்த ஸ்பைடர் ஆசிட் எல்லாம் துப்புது. சுத்தம் சும்மாவே அதை தொட முடியல. இதுல ஏசிட் வேற ஏசிட் போக போக இன்னும் டஃப் தான் கொடுக்குது. எப்படியா போச்சுன்னா டெஃபினட்டா நம்மளால ஜெயிக்கவே முடியாது. சோ அதனால அவனோட புது ஸ்கில்லான டேஷை யூஸ் பண்ணுவான். மரணத்தனமான வேகம். அந்த வேகத்துல போய் நடு மண்டையிலே வச்சு குத்திட்டான். ஆனா கத்தி இறங்கல. இன்னும் பவர்ஃபுல்லா குத்தணும். அதனால அதை விட மாட்டேன்னு சொல்லி வெறித்தனமா பாய்னு பாஞ்சுக்கிட்டு இருக்கான். வேடிக்கை பாக்குற இவனுக்கு தான் அள்ளு விடுது. இப்படி முயற்சி பண்றேன் முக்குறங்கிற பேர்ல ஒரு கட்டத்துல அடி வாங்கிடுவான். அவ்வளவுதான் சோலி முடிச்சுன்னு சொல்லி சங்கு உனக்கு ஊதிட்டாங்களான்னு இவன் பீதியாவான். நல்ல வேலை ஃபுல் ரெக்கவரி கொடுத்து எஸ்கேப் ஆயிருவான். அதுக்கப்புறம் ஒரு ஜம்ப போட்டு நடு நெத்திலேயே நச்சுன்னு இறக்குவான். ஒரு இறக்கோட முடியல. மறுபடியும் எந்திரிச்சு வந்துடக்கூடாதுன்னு நச்சுன்னு குத்துன்னு குத்திக்கிட்டே இருப்பான். அவனுக்கு ஒவ்வொரு லெவலா அப்கிரேட் ஆகும். எப்படி சண்டை போட்டு இந்த டஞ்சனோட மாஸ்டரையே காலி பண்ணிட்டான். நல்ல வேலை அவன் டெய்லி குஸ்டோட ரிவார்ட்ஸ் எல்லாம் இன்னுமே கிளைம் பண்ணல. அதை வச்சுதான் இப்ப அதை காலி பண்ணிருக்கான். இல்லன்னா டன் டனக்கனக்காதான். இங்க இவன் பார்த்துட்டு என்ன இவன் பாசைய போட்டு தள்ளிட்டான். டெஃபினட்டா இவன் ஃபால்ஸ் ரேங்கரா தான் இருக்கணும், நம்ம உசாரா இருக்கணும்டான்னு அங்க பீதி ஆயிடுவானா. இங்க நம்ம பையன் அதை போட்டு தள்ளி அதுகிட்ட இருக்க அந்த கிறிஸ்டல் எடுப்பான். அது என்ன வேலைக்கு போகும் என்னன்னு தெரியலன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே இவன் பேக் எடுத்து வச்சுக்கிட்டு
நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ற பாஸ், நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க பாஸ்னு வலின்னு வலிவான். என்னாச்சு இவனுக்கு பைத்தியம் முடிச்சான்னு பாக்கும்போதே, பாஸ் இருங்க உங்களுக்காண்டி மனா கிறிஸ்டல் நான் எடுக்கிறேன் அப்படின்னு அங்க இருக்க கல்ல போட்டு உடச்சிட்டு இருப்பான். சரி பஞ்சாயத்து ஓவர்னு பார்த்தா மேல அந்த கூட்டம் வந்து நின்னுட்டு இருப்பானுங்க. அதே நேரம் சின்சுலும் அந்த சேர்மன் கோவும் சண்டை போட்டு பாப்பாங்க. கொக்கமக்கா அந்த மாஸ்டர் கோக்கு வயசுதான் ஆயிருக்கே தவிர மனுஷன் செம்ம ஸ்ட்ராங்கு. கைய முறுகிட்டு குத்துனதுக்கே அவர் சட்டை கிழிஞ்சிருச்சு. கைய பாருங்க. அது மட்டும் இல்லாம அவர் வச்ச பஞ்சில தேய்ச்சிக்கிட்டு போனதுல எப்படி கீஞ்சிருக்கு பாருங்க. சொல்ல போனா செம்ம ஸ்ட்ராங்கான ஆள் தான். ஆக்சுவலா இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்றது மூலியமா ஹண்டரோட லெவல் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ண முடியாது, ஆனா அவங்க ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அப்புறம் அவரோட வயசுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுவாரு. அதாவது இந்த மாதிரி டஞ்சனுக்குள்ள எல்லாம் போகும்போது ஒஸ்டான பீப்புள் எல்லாம் இருப்பாங்க, நம்ம அங்கதான் உசாரா இருக்கணும்னு அங்க சொல்லுவாரு. அது இங்க நம்ம ஆளுக்கு பொருந்தும். சரியான காவாலி பயிலிட்ட மாட்டிட்டானுங்களே, அவனுங்க வந்து பார்த்துட்டு எப்படா இவனுங்க கொண்டானுங்க, இந்த டஞ்சனோட பாஸ் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குமே, இவனுங்க எல்லாம் வெத்து வேட்டாச்சே, இவனுங்க கொண்டிருக்க வாய்ப்பே இல்லையேன்னு ஒரு டவுட். டெஃபினட்டா இவனுங்க வீக்குன்னு தெரியும், எப்படி இவனுங்க கொல்ல முடியும், மேபி இது வீக்கா இருந்திருக்கும் அப்படின்ட்டு சரி செத்தது செத்து போச்சு. இதுக்கப்புறம் இந்த டஞ்சன் இன்னும் கொஞ்ச நேரத்துல க்ளோஸ் ஆயிரும். அதனால அந்த லீடர் ஹுவாங் டாங் சுக் என்ன பண்ணிட்டான், யூஜின் ஹோவோட அந்த ஆர்மரை வாங்கிக்கலாம்னு முடிவு பண்ணி அவன்கிட்ட அதை கேட்பான். அண்ட் அது மட்டும் இல்லாம அவனை பத்தி கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கிட்டானுங்க. இவன் யாருன்னா யூஜின் கன்ஸ்ட்ரக்ஷனோட பிரசிடென்ட்டோட பையன் தான் இவன். அதனால நீ உயிரோட இருக்கணும்னா பேசாம அந்த சங்கு இருக்கானே அவனுக்கு சங்கு ஊதிட்டு நீ எங்க கூட வந்து சேர்ந்துரு அப்படின்னு சொல்லுவான். ஆனா மைண்டுக்குள்ள பிளான் எப்படி இருக்கும்னா, இவன் அவனை போட்டு தள்ளதுக்கு அப்புறம் அவனை இவங்க போட்டு தள்ளி அந்த ஆர்மர் ஆட்டையா போட்டுக்கலாம்னு ஐடியா. இன்னுமே அவனுங்க என்ன நினைச்சிட்டு இருக்கானுங்க, யூஜின் ஹோ தான் இந்த பாஸ போட்டு தள்ளி இருக்காங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருப்பானுங்க. இன் கேஸ் அவனுக்கு சொன்னதை இவன் பண்ணலன்னா ரெண்டு பேர்த்தையுமே கொன்றுவானுங்களாமா. உடனே இவன் கத்தி எடுத்துக்கிட்டு நேரா சங்கு கிட்ட போவானா, அவனை அட்டாக் தான் பண்ண போறான்னு பார்த்தா அவனுக்கு பாதுகாப்பா இவன் போய் நிப்பான். அவன் போட்ட சண்டைய பார்த்துட்டுமா இப்படி வந்து நின்னுட்டு இருக்கான். சரி என்னமோ ஒண்ணு, செத்தாலும் பரவாயில்ல நான் நியாயமா தான் இருப்பேங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு வந்து நிக்கிறான். அந்த 6 பேருமே இவங்க ரெண்டு பேர்த்தையுமே போட்டு தள்ளலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்பதான் நம்ம பயலுக்கு இன்னொரு குவெஸ்ட் வரும், அதாவது அர்ஜென்ட் குவெஸ்ட். இங்க இருக்க 6 பேர்த்தையுமே நம்ம பைய சங்கு கொல்லணும். என்னது இது மனுஷங்களை கொல்ல சொல்லுதுன்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும் போதே பவரை வச்சு அவனை ஒரே அட்டி அங்க இருக்க பாறையில போய் பேன்னு விழுந்து கிடப்பான். அப்படியே கட் பண்ணி பார்க் ஹீஜின் ஒருத்தைய காட்டுறாங்க. அவ பாத்தீங்கன்னா ஒயிட் டைகர் கில்ட சேர்ந்தவன். அவ ஹண்டர் கில்ட சேர்ந்த அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க கூட லஞ்சுக்கு ஒரு மீட் அப். அப்ப ஹீஜினோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் ஏராங் மிஷனுக்கு போனதா கேள்விப்பட்டிருப்பா. எதுக்குன்னா ட்ரைனிங்காக. எப்படி இருந்துச்சு என்னன்னு கேட்டப்போ இவங்க ரெண்டு பேரும் ஏராங் பீஸ்ட் கூட முக்குன்னு முக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா சாஹேன்னு ஒருத்தி இருக்கா, அவ வந்த ஒரே செகண்ட்ல அதை போட்டு தள்ளிட்டான். என்ன வேகம், அப்படியே மிரண்டுட்டாங்க. ஈஹுன்னு ஒருத்தர் இருந்தான், அவன் எல்லாம் திறந்த வாய மூடல. அடுத்த கேப்டன் ஆகணும்னு வேற ஆசைப்பட்டு இருந்தான். ஆனா இப்படி எல்லாம் இருந்தா வேலைக்கே ஆகாது. அதுக்கப்புறம் ஹண்டர்ஸ் கில்டு ஒயிட் டைகர் கில்ட பத்தி எல்லாம் கொஞ்சம் ஜாலியா பேசுவாங்க. அதுக்கப்புறம் சில பல ரூமர்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்குது அப்படின்னு அதை பத்தியும் பேசுவாங்க. அட வேற ஒண்ணும் இல்ல, சில டீம்கள் எல்லாம் தேவையில்லாம சாவுகள் நிறைய விழுதாமா, அது ஏன் என்னன்னு கண்டே பிடிக்க முடியலங்கிற மாதிரி சொல்லுவாங்க. டஞ்சன் கூட ஆபத்தான மிருகங்கள் கூட சண்டைக்கு போறாங்களாமா, அப்புறம் எப்படி சாவு அப்நார்மலா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சைல்டிஷ் ஃபுல்லோஸ். சரி இப்ப நம்ம பையல அங்க அடிச்சு போட்டாங்கல்ல ஜின்ஹோ கிட்ட, அவ்வளவுதான் அவன் செத்துட்டான். இப்ப நீ என்ன சொல்றன்னு உடனே அவனுக்கு தூக்கி வாரி போடுது. ஆனா நம்ம பையன் அவ்வளவு சீக்கிரத்துல இறக்குற ஆளா, படுத்து கிடந்து பயங்கரமா யோசிச்சுட்டு இருப்பான். அட பையன் இதுக்கு முன்னாடி எல்லாம் கேஷுவலா போவான், விளையாட்டுத்தனமா சண்டை போடுவான், கிடைக்கிறத எடுத்துட்டு வருவான். ஆனா இந்த மாதிரி ஏமாத்துறது வைலன்ஸ் அப்படி இப்படின்னு இப்படி எல்லாம் பண்ணுவாங்கன்னு அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் எப்படி இவ்வளவு கேர்லஸா இருந்தேன் அப்படின்னு அவனுக்குள்ளேயே ஒரு கேள்வி. இப்போ அந்த சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா இவனை அவங்கள கொல்ல சொல்லுது. அப்படின்னா இவன் சாக கூடாதுன்னு அது நினைக்குது. எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு கேஷுவலா எந்திரிச்சு நின்னு ஸ்ட்ராங் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டான். அவங்க யாராலையும் நம்ப முடியல இவன் எப்படி உயிரோட இருக்கான்னு. சரி ரைட் அப்படியே பொறுமையா நடந்து வருவானா, அப்பவாச்சும் தெரிஞ்சிருக்க வேண்டாமா இவ்வளவு பவர்ஃபுல்லா அடிச்சு எந்திரிச்சு வரானா பய ஸ்ட்ராங்கா இருக்கான்னு. அவன் உள்ளுக்குள்ள கால்குலேட் பண்ணிட்டே தான் வர்றான். என்னன்னா வீக்கானவங்கள தான் ஃபர்ஸ்ட் இவனுங்க போட்டு தள்ளுவானுங்க. வீக்கா இருக்கிறது என்ன அவ்வளவு பெரிய தப்பாடா கொய்யாலைகளான்னு அவனுக்குள்ள ஒரு கோவம். நேரா அவனுகிட்ட போய் நீங்க பண்ண வேலைக்கு தண்டனைய ஃபேஸ் பண்ணியே ஆகணும், எல்லாம் ரெடியா இருக்கீங்களான்னு உடனே என்னப்பா தண்டனைன்னு கேட்டா, மான்ஸ்டர்ஸ் ஹண்ட் பண்ற ஹண்டர்ஸ் மேலேயே கைய வச்சா அவன் ஹண்டர்ஸையே ஹண்ட் பண்ணுவான் அப்படின்ட்டு செம்மையா ஒரு டயலாக் அடிப்பான். அப்போ ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் நேரா வந்து என்ன கண்ணா இவ்வளவு சீன் போட்டுட்டு இருக்க, நீ வெறும் ஒரு ஈ ரேங்க் ஒத்தே போடுதான் பொட்டுன்னு போயிருவேன் அப்படின்னு சொல்லி அவன் வாய மூறக்குள்ளேயே கழுத்துல கத்தி வச்சு ஒரு ஓடு. அவ்வளவுதான், தலை தனியா போயிருச்சு. கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள ஒருத்தனை காலி பண்ணிட்டான். கையில அவனுக்கு கத்தி எப்ப வந்துச்சுன்னே தெரியல. உடனே அவங்க லீடருக்கு கடுப்பாயி என்னடா இவ்வளவு கேர்லஸா இருக்கீங்க, அவனை சட்டு புட்டுன்னு போட்டு தள்ளுங்க அப்படின்னு அடுத்தடுத்து அட்டாக் பண்ணுவானுங்க. இவனு அட்டாக்லயே அவன் சிக்க மாட்டான். கண் இமைக்கும் நேரத்துல சரக்குன்னு எல்லாத்தையும் வெட்டி வீசிடுவான். இப்படி அடுத்தடுத்து எல்லாத்தையும் சபம் பண்ணிட்டு கடைசியில லீடர் தான் அவன் உடனே பில்டப் பண்ண ஆரம்பிச்சிருவான். நீ என்னைய மத்தவங்க மாதிரி நினைச்சுக்கிட்டியா, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமாலே, நான் யாரு தெரியுமாலே அப்படின்னு பயங்கரமா எனர்ஜி அவன் பாடியில இருந்து ரிலீஸ் ஆகுது. பட் அவனுக்குள்ளேயும் பீதி, ஏன்னா ரொம்ப எல்லாம் அவன் ஸ்ட்ரெயின் பண்ணவே இல்லை, ஸ்பீட வச்சு மட்டுமே அவனை காலி பண்ணிட்டான். அப்படின்னா இவனையும் அதே மாதிரி தான் பண்ணுவான்னு புரிஞ்சுக்கிட்டு அவனோட மசில்ஸ் எல்லாம் பயங்கரமா பெருசாக்குவான். ஏன்னா வேகத்தை வச்சு அடிச்சாலும் ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது அதுக்காக. பட் வேலைக்கே ஆகல. அந்த வேகத்துல அவன் மூஞ்சோட பிடிச்சு தரையோட வச்சு ஒரு அடி. ஒரு செகண்டுக்கு என்ன பண்ணா என்ன நடந்துச்சுன்னு அவனுக்கு ஒண்ணும் புரியல. இவ்வளவு சம்பவத்துக்கு அப்புறம் தான் தெரியுது டெஃபினட்டா இவன் ஈராங் ஹண்டரே இல்லன்னு. ஒரு நல்ல லீடரா இருந்தானா ஃபர்ஸ்ட் அட்டாக்லயே கண்டுபிடிச்சிருக்கணும் அவன் ஸ்ட்ராங்கான ஆளுன்னு. இவ்வளவு லேட்டா கண்டுபிடிச்சு என்ன பிரயோஜனம், அதான்
குவெஸ்ட்ல மாட்டிட்டானே, இப்ப அவனையும் போட்டு தள்ள போறான்னு தெரிஞ்ச உடனே அவன்கிட்ட டீல் பேசுவான். உனக்கு மனா கிறிஸ்டல்ஸ், ஜெம்ஸ், பணம் அது இதுன்னு எது கேட்டாலும் தர்றேன், டபுளா தர்றேன், ட்ரிபிளா தர்றேன், என்னைய விட்டுரு அப்படி இப்படின்னு உடனே, ஏன்டா 3 நேரம் என்னைய கொல்ல பார்த்துட்டு இப்ப என்ன உயிர் பிச்சை கேக்குற, எப்படி தங்கம் நான் உன்னை உயிரோட விட முடியும், நீயே சொல்லு அப்படின்னு அவனுக்கு இன்னும் பீதி ஆகுது. நம்ம பையன் முன்னாடிதான் அப்ராணியா இருந்தான், இப்ப பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்குது. எவ்வளவு சொன்னாலும் இல்ல நான் உன்னை கொல்லத்தான் போறேங்கிற மாதிரி அவன் சொன்ன உடனே, டே நான் யாரு தெரியுமா, என் அண்ணன் யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லும் போதே தலைய ஒரே வெட்டு, அவ்வளவுதான் அவன் காலி. யூஜின் ஹோக்கு தூக்கி வாரி போட்டுரும். அப்புறம் அந்த பாச கொண்டதுனால அந்த இடமும் வேற கண்ணா பின்னான்னு உடைய ஆரம்பிச்சிருமா. சரி ரைட்டு அங்க இருந்து கிளம்பிடுவானுங்க. இந்த மாதிரி எல்லாம் அந்த கேட்டை முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஹண்டர்ஸ் அசோசியேஷன் கிட்ட என்னாச்சு ஏதாச்சுன்னு இன்ஃபார்ம் பண்ணணும். அப்படி ஒரு ஆள் வந்து செக் பண்ணும்போது நாங்க 2 பேரும் தான் தப்பிச்சோம், அவங்க எல்லாத்தையுமே டஞ்சன்ல இருந்த பாஸ் போட்டு தள்ளி வச்சுன்ன உடனே அவளுக்கே ஷாக் ஆகுது. ஏன்னா இவனுங்க இ ரேங்கும் டி ரேங்கும், ஆனா இவங்க கூட போன ஹண்டர்ஸ் சி ரேங்க். இது எப்படி பாசிபிள்? மேபி தப்பிச்சு ஓடி இருப்பானுங்க ஒரு ரீசன். இன்னொன்னு என்னன்னா அந்த யூஜின் ஹோ வந்து இந்த ஆர்மர் எல்லாம் பயங்கரமா போட்டிருக்கான்ல, அதை பார்க்கும் போதே பல இருந்த உடனே இருக்கும் இவரு தான் ஹெல்ப் பண்ணி இவனை காப்பாத்தி இருப்பாரு, அப்போ கரெக்ட் தான் சொல்லி விட்டுருவாங்க. இப்ப நம்ம பயலுக்கு பாத்தீங்கன்னா 3 ரிவார்ட்ஸ் கிடைச்சிருக்கும். ஃபுல்லி ரெக்கவர் ஆகுறது, அதாவது அந்த சண்டையில எவ்வளவு சண்டை போட்டிருந்தாலும் காயம் போட்டிருந்தாலும் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா சரியாயிரும். அப்புறம் எபிலிட்டி பாயிண்ட்ஸ் ஒரு 10 அவன் எதுக்கு வேணுமோ அப்கிரேட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்கில் மர்டரஸ் இன்டென்ட்னு, ஆனா இதனால பாத்தீங்கன்னா மத்த எபிலிட்டிஸ் எல்லாம் குறைய இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. சரி இந்த மாதிரி எல்லாம் பேசி முடிச்சுட்டு கிளம்பும் போது திடீர்னு பாத்தீங்கன்னா மழை வரும். அப்ப அவன் சிஸ்டருக்கு அவன் கொடை எடுத்து கொடுத்தது நல்லதா போச்சு இல்ல, எடுத்துட்டு போக மாட்டேன் நான் பேக்ல வச்சு திணிச்சு விட்டு அனுப்பி விட்டானே, அப்படியே கட் பண்ணா நம்ம பையன் போட்டு தள்ளானே அந்த குரூப்போட லீடர் வாங் டுவாங் சுப், அவனோட அண்ணனை காட்டுறாங்க, படு பயங்கரமா இருக்கான். தம்பி செத்த மேட்டரை கேட்டுட்டு கடுப்பாயி இவன் என்ன பண்ண போறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.